அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கனவு, நல்ல கனவுகள் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்செய்தியாகும். நமக்கு நல்லது நடப்பதை போன்ற நிகழ்வுகள் மற்றும் நாம் விரும்பும் நிகழ்வுகளை கனவுகளாக காணுவதாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நல்ல மனிதர் காணும் நல்ல உண்மையான கனவு நபித்துவத்தின் 46 பாகங்களில் ஒன்றாகும் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் எவரேனும் தனக்கு பிடித்தமானதை கனவில் கண்டால் நிச்சயமாக அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததாகும். எனவே அவர் அல்லாஹ்வை புகழட்டும், மேலும் அதை அவர் யாரிடமேனும் கூறட்டும் என்றும். வேறு அறிவிப்பில், ஒருவர் கனவு கண்டால் அந்த கனவை தனக்கு விரும்பக்கூடிய நல்லதை தனக்கு நாடக்கூடிய அறிஞரான இரையச்சம் உடையவர்களின் ஒருவரிடம் கூறட்டும். அறிவிப்பவர் அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஹலரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாகவும், கெட்ட கனவு ஷைத்தான் புறத்திலிருந்து வருவதாகும். எனவே உங்களில் ஒருவர் தனக்கு பிடிக்காத கெட்ட கனவை கண்டால் அவர் தனது இடது புறமாக எச்சில் வராதவாறு 3 முறை தொப்பிக்கொள்ளட்டும். மேலும் ஷைத்தானிடமிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். அப்படி செய்தால் இந்த கனவால் அவருக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.